ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஸ் ஷெட்டி அண்ட் மிஸ்டர் பாலிஷ் ஷெட்டி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம். இந்த படத்தில் வந்து ஹீரோவாக யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நவீன் அப்படிங்கிறவரும், அது மட்டும் இல்லாமல் ஹீரோயினியாக நம்ம அனுஷ்கா ஷெட்டியும் நடிச்சிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ளே நம்ம போகலாம். இந்த படத்தோட கதையில் ஃபஸ்ட் எடுத்து என்ன காட்டுவான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுஷ்கா ஷெட்டியை வந்து காட்டுவாங்க. இவங்க என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா யூகேயில் வந்து ஒரு பெரிய செஃப்பாக இருப்பாங்க. அதாவது பெரிய ஹோட்டலில் வந்து, அதாவது 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு அழகான செஃப்பாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஃபேன்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா புது புது வெரைட்டிஸ் ரெடி பண்ணி தன்னோட கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா கதாநாயகியோட அம்மா யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயசுதா, இவங்க தான் கதாநாயகியோட அம்மாவாக இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட மகளுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நிறைய மாப்பிள்ளைங்களை வந்து காட்டுவாங்க. ஆனால் நம்ம அனுஷ்கா ஷெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாப்பிளையுமே பிடிக்காது. காரணம் என்னென்னா அவங்களோட சின்ன வயசில் நடந்த பிரச்சனைகள். இதனால அவங்க எல்லா மாப்பிளையுமே வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விரட்டிகிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க அம்மா ஹோட்டலுக்கு ஒரு பையனை வந்து அனுப்பிவிட்டுருப்பாங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்லணும்னா உங்களோட பெரிய ஃபேன் அந்த மாதிரி சொல்லிட்டு தெரியாமல் அவங்க அம்மா தான் அனுப்பிவிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவோம். உடனே கதாநாயகி அதை கண்டுபிடிச்சிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மா தானே உங்களை அனுப்பியிருக்காங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் உங்கள்கிட்ட டேரெக்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு இந்த கல்யாணத்தில் எல்லாம் விருப்பமே இல்லைங்க, எனக்கு கல்யாணம் அடைய பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிடுவா. இதுக்கு நாசர் என்ன சொல்லுவாங்க, என்னம்மா நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, ஏன்னா நாசர் யாராக இருப்பார் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டாங்க செஃப்பா, அந்த கம்பெனியோட ஓனரே நம்ம நாசர் தாங்க. உடனே நாசர் இவங்க எவ்வளோ சொல்லுவாங்க, சார் நீங்கள் இதை பற்றி என்கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே உன்னோட ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம அனுஷ்கா ஷெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட வீட்டுக்கு வந்து போவாங்க. வீட்டுக்கு போனோன்னா அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இது மாதிரி பண்ணாதன்னு, நீ கேட்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நீ ஒரு குடும்பம் கூட்டி எனக்கு அப்புறம் நீ இருக்கணும்னு தோணும்ல அப்படின்னு சொல்லும்போது, நீ இருக்கிற வரைக்கும் என் கூட இருன்னு சொன்னேன், நான் இன்னும் நல்லா பார்த்தா ஒரு 4 மாதம் தான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவேன். என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஒரு கேன்சர் மாதிரி இருக்குங்க, இதனால அவங்க அம்மா 4 மாதம் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உடனே அனுஷ்கா ஷெட்டி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஃபீல் பண்ணோன்னா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம கடைசியாக காலத்தில் நான் இந்தியா போகணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கூட்டு போறியா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேமான்னு சொல்லிட்டு நம்ம அனுஷ்கா ஷெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கம்பெனிலேருந்து வெளியே வந்து இந்தியாவுக்கு வந்து கிளம்பி வந்துடுவாங்க. இந்தியாவுக்கு கிளம்பி வந்த உடனே அவங்க வீட்டுக்கு போவாங்க. அதாவது அவங்க இந்தியாவில் இருந்த வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு இந்தியாவில் என்னென்ன பிடிக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் காட்டுவாங்க. இவங்களை பிக்கப் பண்ணிட்டு யார் போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட கசின், அதாவது சின்ன வயசுலேருந்து இவங்க சொந்தக்கார பொண்ணாக இருக்கிற பொண்ணு தான் இவங்களை கூட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல் அனுஷ்கா ஷெட்டிக்கு அவங்க தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு ரிலேஷன் இந்த மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணிடுவாங்க பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வந்து, சரிம்மா நீ எப்பவும் போல இங்கே இருந்தால் சும்மாவாக இருக்க போதா, ஏதாவது ஒர்க் பண்ண போதும் அப்படின்னு சொல்லும்போது, சரிம்மா இங்கே நான் ஒரு ஹோட்டலில் வந்து கேட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அந்த ஹோட்டலில் ஓகேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஹோட்டலில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அவங்களுக்கு கால் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி, உடனே இவங்க ஹாஸ்பிட்டல் போய் கொடுக்கும்போது அவங்க அம்மா போய் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப முடியாமல் இருக்கும். அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, இதுதான் என்னோட கடைசி நாள் போல், ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த மாதிரி சொல்லி நம்ம அனுஷ்கா ஷெட்டியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இறந்துடுவாங்க. உடனே அனுஷ்கா ஷெட்டி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதே தெரியாது. ஏன்னா ரொம்ப நாளாக அவங்களுக்கு எல்லாமே அவங்க அம்மா தான். இன்றைக்கி வரைக்கும் அவங்க அம்மா இல்லாமல் அவங்க எதனாலையும் வாழ்ந்ததில்லை. இதனால் என்னென்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷராக இருக்கும். அதே நேரத்தில் அது எந்த சூழ்நிலை எப்படி உங்களை சமாளிக்கணும்னு தெரியாமல் இருக்கும். இந்த நேரம் நாசர் வந்து கால் பண்ணார். கால் பண்ணி நீ யூகேக்கு கிளம்பி வர வேண்டியமான்னு சொல்லும்போது, இல்லை சார் இப்போதைக்கு கொஞ்சம் நான் சரியாகி கொடுன்னு ஆசைப்பட்றேன், நான் சரியான பொருள் நானே யூகே கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகேம்மா உன்னோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் அனுஷ்கா ஷெட்டி வந்து அவங்க வீட்டில் உள்ள சின்ன சின்ன திங்ஸை பார்க்கும்போது அவங்க அம்மா கூட சின்ன வயசில் இருந்த எல்லா விஷயத்தையும் யோசிப்பாங்க. இந்த டைம் அவங்க கசினுக்கு கால் பண்ணி, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படி சொன்னாங்க, எதுக்கு என்ன இவ்வளோ சீக்கிரமாக இம்பார்ட்டனாக மீட் பண்ணணும் கூப்பிட்டு அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து ஒரு குழந்தை பெற்றுக்கலான் இருக்கேன். குழந்தை பெற்றுக்கலாமா, ஓ மீன் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலாம், செம்ம ஐடியா அடி, நானே உன்ட்ட எத்தனை நாள் சொல்லணுன்றேன் அப்படி சொன்னால், சி கல்யாணம்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம், என்ன பொறுத்தவரை எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னால் சுற்றியில் எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தோன்னே என்னடி சொல்கிறேன், நம்ம ஓரமாக போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க கசின் வந்து அனுஷ்காவுக்கு தனியாக கூப்பிட்டு போய் கேட்பாங்க. கேட்கும்போது கல்யாணம் முடிச்ச மாதிரி தான் குழந்தையா, நம்ம இந்த ரீசெண்டாக ஆர்டியாலஜிஸ்ட் மூலமாக வந்து குழந்தைய பெற்றுக்குவாங்க, அது மாதிரி நானும் பெற்றுக்க விட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணன்னு தெரியாமல் முடிப்பாங்க. சரி ஓகே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, வா என் கூட டாக்டர்கிட்ட வான்னு சொல்லி டாக்டர்கிட்ட கூட்டு போய் டாக்டர்கிட்ட பேசும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது எல்லாமே லீகல் தாம்மா, இப்போ எல்லா இடங்களையும் வந்திருக்கு, அதாவது உங்களுக்கு கல்யாணம் இல்லாமல் குழந்தை அவ்வளோதானே, ஆர்டிஃபிஷியலாக பண்ணிடலாம், நான் சொல்கிறதுக்கான ப்ராசஸை இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா, நீங்கள் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. அப்போ ஃபார்மை கொடுத்து ஃபில் பண்ணும்போது அங்கே ஏற்கனவே விந்து டொனேட் பண்ணவங்களை வந்து எல்லாருக்கையுமே பார்ப்பாங்க. பார்க்கும்போது ஸ்பேம் டொனேட் பண்ண எல்லாரும் எப்படி பண்ணுவாங்க, கஞ்சா கையாகவும் அது மட்டும் இல்லாமல் பொறிக்கி மாதிரி இருப்பாங்க. அந்த டைம் கதாநாயகி அதை பார்த்துட்டு என்ன சொல்லணும்னா, இவங்க இல்லாமல் என் குழந்தைக்கு அப்பா இதெல்லாம் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர்கிட்ட போய் எனக்கு என்னோட ஸ்பெர்மை டொனேட் பண்ணுறவங்களோட டீட்டெயில்ஸ் சொன்னோன்னா அவங்க என்ன சொன்னாங்கம்மா இது சட்டப்படி தப்பு, அதாவது நாங்கள் ஸ்பெர்ம் யார் டொனேட் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கொடுக்கவே கூடாது, அதனால தான் அவங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சார் அப்போ நான் ஒரு விஷயம் பண்ணலாமா, என்னம்மா சொல்லு, எனக்கு யாரோட ஸ்பெர்ம் வேணுமா நான் அவரை கூட்டு வந்து காட்டினா நீங்கள் போதும்ல அப்படின்னா, அது சட்டத்தில் இருக்குமா அதை நீங்கள் கூட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகி போய் யாருன்னு ஒவ்வொரு பையனையாக போய் தேடுவாங்க. தேடும் போது கடைசி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த டைம் என்ன
ஒரு ப்ரோக்ராம், அதாவது ஒரு பார்ட்டிக்கு போயிருப்பாங்க. அந்த பார்ட்டி இடத்துல நம்ம கதாநாயகன் இருக்கார் பார்த்தீங்களா நவீன், இவர் வந்து ஸ்டாண்டப் காமெடி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸ்டாண்டப் காமெடி பண்ணி அது மட்டும் இல்லாமல் இருக்கிற எல்லாத்தையும் அழகாக சிரிக்க வச்சுட்டு இருக்கும்போது நம்ம அனுஷ்கா ஷெட்டிக்கு அவங்கள பார்த்தோன்னே பிடிச்சோன்னே என்ன பண்ணுவாங்கன்னா, அவன்கிட்ட போய் நான் கேட்க போகிறேன்னு அவங்க ஃப்ரெண்டுகிட்ட சொல்லும்போது அவங்க ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க, நீ எப்படி போய் கேட்ப, உன் ஸ்பெம் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பியா, நான் சொல்கிற லூஸ் மாதிரி பண்ணாத போது அவன் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அவங்ககிட்ட போய் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து உனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகேடி அவனை நம்ம கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதான் நான் என்ன பண்ணுவாங்கன்னா போய் அனுஷ்கா ஷெட்டி போய் நவீன்கிட்ட பேசுவாங்க. பேசும்போது நவீன் என்ன சொல்லுவார்னா, என்ன என் ஆட்டோகிராஃப் வேணும் இருங்க நான் போட்டு தரேன்னு சொல்லி அவங்க கொடுத்த விசிட்டிங் எல்லாம் தெரியாமல் ஆட்டோகிராஃப் போட்டோன்னே டக்குன்னு என்ன அனுஷ்கா ஷெட்டி சொல்லுவாங்க, நான் உங்கள்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கல, அந்த விசிட்டிங் கார்டை திருப்பி பாருங்கள், இந்த ஹோட்டலில் தான், அதாவது 5 ஸ்டார் ஹோட்டல் தான் நான் வேலை பார்க்குறேன், நீங்கள் வந்து அங்கே வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணணும் போது யாருங்க ஸ்டாண்டப் பண்ணாங்கப்பா, இங்கேயே பாருங்கள் நான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணக்கு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பீர் மட்டும் தான் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜாலியாக பேசிட்டு, சரி ஓகே நீங்கள் சொன்ன மாதிரி நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நவீனோட ஃபேமிலி வந்து காட்டுவாங்க. நவீனோட அப்பா அம்மா எப்படின்னா ஒரு லவ் கப்புள்ஸ், அதனால அவங்களை எப்போவுமே ஜாலியாக தான் வச்சுக்கூடாது. நவீனோட அப்பா எப்படின்னா கொஞ்சம் அவர் ஸ்ட்ரிக்டாக இருப்பார், ஆனால் அந்த லெவலுக்கு ஸ்ட்ரிக்ட் இல்லை, மற்றபடி ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருப்பார். அவர் என்ன சொல்லுவாங்க, நீ எப்படி எவ்வளோ நேரம் தான் தூங்கிட்டு இருக்க, உன்னோட ஆஃபீஸ் கிளம்பி போகலை அப்படியே மாதிரி சொல்லி நவீனை வந்து அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்புவாங்க. நவீன் என்ன பண்ணிட்டு இருப்பார் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். இந்த சைடு கேப்பில் தான் பார்ட் டைமையும் ஸ்டாண்டப் காமெடியெல்லாம் பண்ணிட்டு இருப்பார். இவங்க அப்பாவுக்கு இவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறது பிடிக்காது, ஏன்னா ஸ்டாண்டப் காமெடியில் எதுவும் பெரிய வருமானம் இல்லை, பின்னாடி அவரோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து உணர்ந்திருப்பார். இதனால தான் அவரை ஒழுங்காக வேலைக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிகிட்டே இருப்பார். இந்த டைம் என்ன பார்த்தீங்கன்னா, இவர் பழைய மாதிரி அவரோட ஆஃபீஸ் கிளம்பும்போது முக்கில் உள்ள சிகரெட், அதாவது பெட்டி கடையில் சிகரெட் அடிச்சுட்டு இவர் பாட்டில் அவரோட ஆஃபீஸுக்கு வந்து போயிடுவாருங்க. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஆஃபீஸில் உள்ள எல்லாருக்குமே இவர் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிட்டு இருப்பார். அதனால ஆஃபீஸில் உள்ள எல்லாருமே இவர் கூட அவ்வளோ நெருக்கமாக பழகிட்டு இருப்பாங்க. இந்த டைம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, என்ன எனக்கு எதுவும் மறந்து அப்படின்னு கேட்கும்போது, ஆமாடா ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட 5 ஸ்டார் ஹோட்டல் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தா, அந்த விசிட்டிங் கார்டை வச்சு நான் அவளை மீட் பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுஷ்கா ஷெட்டி ஞாபகம் அப்போ தான் வரும். வந்து அவங்களோட ஹோட்டலுக்கு போகும்போது அவங்களோட வேலை பார்க்குற ஸ்டாஃப் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க டக்குன்னு சொல்லுவாங்க, எங்கள் மேடம்க்கு பஞ்சுலேட்டு தான் ரொம்ப முக்கியம், அதாவது வேலைக்கு வந்து கரெக்டான நேரத்துக்கு வரணும், அப்படி வரலன்னா அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, சரி நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், அவங்க உள்ளே வர சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, கதாநாயகி அனுஷ்கா ஷெட்டிகிட்ட வந்து இப்படி ஒருத்தர் உங்களை தேடி வந்திருக்கான்னு சொல்லும்போது அவரை என்னோட ஆஃபீஸுக்கு, அதாவது என்னோட கேபினுக்கு அனுப்பிவிடுங்க, நான் அங்கே அவரை பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகன்ட்ட வந்து நிறைய கொஸ்டின் வந்து நம்ம கதாநாயகி கேட்பாங்க. அப்போ கதாநாயகி என்ன சொல்லுவாங்கன்னா, மேடம் என்ன நீங்கள் எடுத்துருக்கிறது ஸ்டாண்டப் காமெடிக்கு தான், அப்படிங்கும்போது எதுக்கு என்ன இவ்வளோ கொஸ்டின் கேட்கிங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மேடம் சார் இங்கே நடக்க போகிறது பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், இங்கே நிறைய எங்களுக்கு ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகேன்னு இவரும் எல்லா கேள்விக்குமே காமெடி ஆன்சர் பண்ணுவார். இதுக்கப்புறம் இதே போய் தன்னோட ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லும்போது அவன் என்ன சொல்லுவான்னா, என்னடி சொல்கிறான், ஆமாம் அவன் எல்லாமே ஸ்டாண்டப் காமெடிக்கான கேள்வி நினச்சி எல்லாத்தையும் காமெடியாக சொல்கிறான், இன்னும் அவனை பற்றி நம்ம கொஞ்சம் புதுசாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ அதை பற்றி எதுவுமே கவலைப்படாத, அவனை பற்றி நம்ம கண்டிப்பாக புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதாநாயகனோட ஆஃபீஸ்க்கே போய் அவனை பற்றி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட போய் எல்லாத்தையும் கேட்க போவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகிடும்னா, அவனுக்கு வெளியே இருக்கிற ஒரு பெட்டிக்கடை இருக்குது, இந்த மாதிரி எப்பவும் பீடி குடிப்பானே, அந்த பெட்டிக்கடையில் அவர் தம்முக்குமே எதாவது அடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, அவன் வந்து பொண்ணு பக்கம் தான் வந்திருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸில் மற்ற வேலை பார்க்குற எல்லார்ட்டையுமே அவரை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, அதனால எல்லாருமே அவரை பற்றி நல்ல விதமாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதனால அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே போய் விசாரிக்கும் போது எல்லாருமே நல்ல விதமாக சொல்லுவாங்க. இப்போ கதாநாயகி என்ன பண்ணுவான்னா, வீட்டில் இருந்து ஆஃபீஸ் கிளம்பிடுவோம். வரும்போது கதாநாயகி அவங்க ஃப்ரெண்டை பார்த்துருவாங்க, நீங்கள் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எங்கள் வேலை நான் பண்ண போகிறது வெறும் ஸ்டாண்டப் காமெடி, நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் வந்து பார்ப்பீங்கன்னு பார்த்தா இங்கே வந்து எல்லாம் ஆஃபீஸில் விசாரிங்க, இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி உங்கள் கேரக்டர் எப்படி தெரியும், நீங்கள் பாட்டில் ஸ்டேஜில் வச்சு காமெடி பண்ணிட்டு கீழே வந்து கோட்டர் வீட்டில் அடிச்சிருந்தீங்கன்னா எங்களுக்கு தானே பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே இப்போ என்னை பற்றி தெரியும் தானே, நான் சொல்கிற இடத்துக்கு வந்து என்னை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டப் காமெடினா ஒரு ஸ்டேஜில் வச்சு பண்ணுவாங்க தெரியுமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ள, அந்த இடத்துக்கு வந்து வர சொல்லுவார். அப்போ அனுஷ்கா ஷெட்டி அந்த இடத்துல போய் பார்க்கும்போது கதாநாயகி வந்து அங்கே கீழே இருக்க எல்லாத்தையும் சிரிப்பு காட்டிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் கதாநாயகி வந்து நீங்கள் ஏன் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது டக்குன்னு என்ன சொல்லுவானா, இங்கே கீழே இருக்கவங்க எல்லாரும் பாருங்கள், ஒருத்தங்களுக்கு பிரேக்கப் ஆகிருக்கலாம், ஒருத்தங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கலாம், ஒருத்தங்களுக்கு வீட்டு பிரச்சனை இருக்கலாம், ஆனால் நான் ஸ்டாண்டப் காமெடி சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களும் அந்த விஷயங்களை மறந்து நல்லா ஆரோக்கியமாக சிரிப்பாங்க, அந்த ஒரு விஷயம் எனக்கு போதும் சொல்லும்போது அது வந்து அனுஷ்கா ஷெட்டி வந்து ரொம்ப டச்சப் பண்ணிடும். அதுக்கப்புறம் அனுஷ்கா ஷெட்டி என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் எதுக்காக மேடம் வந்து ஒரு குக்கிங் ஆனீங்க, அதாவது செஃப் ஆனீங்கன்னு கேட்கும்போது அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான், ஏன்னா எங்கள் அம்மா தினமும் எனக்கு புதுவிதமான சாப்பாடு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க, அதுலேருந்து சின்ன வயசுலேருந்தே நான் செஃப் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டு செஃப் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி கதாநாயகி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகியும் ரொம்ப டச்ஃபுல்லாக பழகிட்டு கதாநாயகி வீட்டுக்கு வந்து கதாநாயகி வர சொல்லுவாங்க. அப்போ வர சொல்லும்போது கதாநாயகி யார் என்னென்னு அவங்க அம்மா கேட்கும்போது, நேற்று நைட் நான் ஒருத்தவங்களை பற்றி சொன்னேன் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது எல்டரான ஒரு பொண்ணை வந்து கதாநாயகி காதலிக்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்லி வச்சுருப்பாங்க. இப்போ இந்த பொண்ணை தான் நீ இதை ஓப்பன் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மாவும் கதாநாயகி, அதாவது அனுஷ்கா ஷெட்டி என்னென்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகனோட அப்பா வரும்போது அப்போ அவங்க கதாநாயகி வந்து ஸ்டாண்டப் காமெடி விஷயத்தை வந்து பேச போகும்போது கதாநாயகன் டக்குன்னு என்ன பண்ணுவான்னா, அனுஷ்கா ஷெட்டியை தடுத்து வாங்க நம்ம வெளியே போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே கூட்டு போயிடுவாங்க. இதுக்கப்புறம் நம்ம கதாநாயகி என்ன கேட்போம்னா,
என்ன மேடம் வீட்டுக்கு டப்புன்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தானே அன்றைக்கி வர சொன்னீங்க அதனால தான். சரி ஓகே, உங்கள் அப்பாட்ட என் ஸ்டாண்டப் காமெடி விஷயத்தை மறைக்கிங்கன்னு சொல்லும்போது, எங்கள் அப்பாவுக்கு ஸ்டாண்டப் காமெடினாலே பிடிக்காதுங்க. அதாவது நான் லைஃப்பில் உருப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினச்சுவார். அதனால தான் அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட மறைச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே. சரி அனுஷ்கா செட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு அட்வைஸ் சொன்னால் நீங்கள் கேட்பீங்களான்னு கேட்கும்போது, கண்டிப்பாக சொல்லுங்கள் கேட்க அப்படின்னு சொல்லும்போது, இனிமேல் குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால், சரி இந்த செகண்ட்லேருந்து உங்களுக்காக நான் குடிய விட்டுட்டேன். அனுஷ்கா செட்டி இவங்ககிட்ட நெருங்கி பழகிறத கதாநாயகன் வந்து காதல் அப்படிங்கிற நினச்சிருவான். ஆனால் அனுஷ்கா செட்டி இவங்களோட ஸ்பெம்முக்காக தான் நம்ம கதாநாயகன்கிட்ட பேசிட்டு இருப்பான். இப்போ கதாநாயகிட்ட வந்து அனுஷ்கா செட்டிட்ட அதாவது ப்ரொப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கதாநாயகன் என்ன பண்ணுவான்னா, தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சு ஒரு பெரிய மாலில் வச்சு அழகாக இது பண்ணி நம்ம கதாநாயகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுவோம். அப்போ டக்குன்னு அனுஷ்கா செட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, கதாநாயகன் காதில் போயிட்டு நான் உன்னோட ஸ்பெம்முக்கு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். கதாநாயகனுக்கு பெரிய ஷாக் ஆயிரும். அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இது ஏற்கனவே நம்ம அனுஷ்கா செட்டி வந்து கட்டி பிடிச்சி கன்னத்தில் முத்தம் கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எமோஷனில் நம்பி என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டி கேட்டு பார்ட்டியில் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கதாநாயகனுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, டே அவள் என்ன தாண்டா சொன்னா, எஸ்ன்னு சொன்னா நோவும் சொன்னா, டே நோவும் சொல்லல எஸ்ன்னு சொல்ல, அப்போ என்ன தாண்டா சொன்னா அப்படின்னு கேட்கும்போது, என்னோட ஸ்பெம் வேணும்னு சொல்லிட்டாடா, அதாவது கல்யாணமே முடியாமல் என்கிட்ட இருந்து ஒரு குழந்தை வேணும்னு சொல்லியிருக்காடா அப்படின்னு சொல்லும்போது கதாநாயகன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சிரிப்பாங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொன்னா, இந்த மாதிரி பொண்ணுலாம் எனக்கு செட் ஆகுதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இன்னொரு என்ன சொன்னா, டே இது ஃப்ரீ தானடா, உனக்கு நல்ல இதை போய் ஜம்முன்னு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது, டே என்னை பார்த்தா என்ன இப்படிடா தெரியுது அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன் வந்து சண்டை போட்டு அந்த இடத்துல வந்து வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போயிட்டு கதாநாயகன் நைட்டு நல்லா தூங்கிடுவான். தூங்கிட்டு இருக்கும்போது கதாநாயகன் என்ன பண்ணுவான்னா, காலையிலேயே கதாநாயகனை பார்க்கறக்காக அவனோட வீட்டுக்கு போகும்போது நல்லா தூங்கிட்டு இருப்பான். அப்போ அவனை வீட்டில் எழுப்பிவிட்டு கதாநாயகன் வந்து கதாநாயகிட்ட மன்னிப்பு வந்து நம்ம அனுஷ்கா செட்டி கேட்பாங்க. அப்போ அவன் என்ன சொல்லுவானா, இது உங்களுக்கு வேணால் சகஜமாக இருக்கலாமா, எங்களை மாதிரி குடும்பத்துக்கு, அதாவது நீங்கள் யூகேல இதெல்லாம் சகஜம், எங்கள் நாட்டில் இதெல்லாம் சகஜம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ கதாநாயகன் என்ன சொல்லுவானா, நான் உன்னை நல்லவன் நினச்சாங்க, நீ இப்படி தப்பாக பேசிட்டு நான் தப்பாக என்னங்க பேசுகிறேன், கரெக்டாக தான் நாங்கள் பேசுகிறேன், நீங்களே சொல்லுங்கள், இப்படி என்னோட குழந்தைக்கு நான் தான் அப்பாவாக இருக்கணும், அது ஏன் இயற்கையாக வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அவங்களோட கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கலாம் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கல்யாணம்னாலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன் வந்து கதாநாயகி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்பிடுவாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி அப்செட்டாகவே சுற்றிட்டு இருப்பான். இதில் நல்லா குடிச்சிட்டு என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டில் வச்சு ஸ்டாண்டர்ட் காமெடி வந்து பண்ணிட்டு இருப்பான். அப்போ என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா, கதாநாயகனோட அப்பா வந்து அந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்துட்டு என்ன பண்ணுவாரா, இவன் என்னடா நம்ம குடும்ப விஷயத்தெல்லாம் வெளியே பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலையில் கதாநாயகனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பார். அட்வைஸ் பண்ணும்போது டக்குன்னு கதாநாயகனோட ஃப்ரெண்டு வந்து, டே நமக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்குது வாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகனை வந்து கூட்டுப்பாங்க. எங்கே கூட்டு வாப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் வந்து கதாநாயகன் புதுசாக ஒரு ஆர்டர் மாதிரி கிடைக்கும். அதாவது என்னென்னா ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் பிளாட்ஃபார்ம்ஸ். இந்த டைம் வந்து கதாநாயகன் என்ன பண்ணுவானா, ஒரு பையன்ட்டு வந்து உட்காந்து பேசிட்டு இருப்பான். அதாவது அனுஷ்கா செட்டி இன்னொரு புது பையனை பிடிச்சி அவன் மூலமாக ஸ்பெம் மூலமாக குழந்தை பெற்றுக்கிட்டு கதாநாயகன் அப்போ தூரத்து போது, இது என்ன புதுசாக எனக்கு அப்புறம் இன்னொருத்த மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது மை ப்ராப்பர்ட்டி அந்த மாதிரி அவன்கிட்ட சொல்லிட்டு, இதெல்லாம் சகஜமாக இருந்தோ உங்கள் ஃபேமிலியெல்லாம் ஒத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது, என் கேர்ள் ஃப்ரெண்ட்லேருந்து எல்லாருக்குமே தெரியும், அவங்க தான் நான் உற்சாகப்படுத்தி அனுப்புறாங்க, நீ என்ன ஸ்போர்ட்ஸை ஒலிம்பிக்காக ஓட போகிற இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கதாநாயகன் வந்து ரொம்ப அப்செட் ஆகி இதுக்காக ஒரு பெரிய லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி பாடிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் கதாநாயகன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வேறு வழியே இல்லைன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டுகிட்ட வந்து பேசுவான். டே அவட்ட போய் நம்ம மீட் பண்ணணும்டா, அவட்ட போய் நானே என் ஸ்பெம்மை கொடுக்கண்டா அப்படின்னு சொல்லும்போது, அவள் என்னோட பரப்பிட்டு அவளை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டை ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்ணுவான்னா, கதாநாயகியோட வீடு அதாவது அனுஷ்கா வீட்டுக்கு வந்து கூட்டுப்போம். அனுஷ்கா செட்டி வீட்டுக்கு கூட்டு போயிட்டு அவங்ககிட்ட வந்து நானே தரேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது கதாநாயகி அனுஷ்கா செட்டி வந்து யோசிப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அனுஷ்கா செட்டியை தனியாக கூட்டு போயிட்டு அவனே தரேன்னு சொல்கிறான், இப்போ நீயே எடுத்துக்கோ, ஏன் சொல்கிறேன்னு பார்த்தோன்னா, இப்போ நீ ஒருத்தன் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்க, அவன்கிட்ட வெறும் 3 வாரம் தான் ட்ரை பண்ணுறான், ஆனால் இவன் உனக்கு 3 மாதமாக தெரியும், இவனை விட நல்லவன் நீ தேடினாலும் கிடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே நீ சொல்கிறது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுஷ்கா செட்டி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் வந்து ஓகே நீ சொன்ன மாதிரி வாஸ்பமே நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகன் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அடுத்த நாள் கூட்டு போவாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும்போது அங்கே உள்ள டாக்டர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் தேடின செக்கப்புக்கெல்லாம் ஒருத்தன் கூட மாட்ட மாட்டான்னு நினச்சேன், ஆனால் இங்கே பாருங்கள் ஒருத்தன் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் கதாநாயகன் வந்து நீட்டாக போய்ட்டு ஒரு அக்ரிமெண்ட்டில் வந்து கதாநாயகிட்ட சைன் போடுவான். என்ன அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கதாநாயகி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதோ இல்லை அவங்க குழந்தை பிறந்ததுக்கப்புறமோ கதாநாயகி எப்போவுமே போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதாவது என்னென்னா, அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன் அப்படின்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டே கதாநாயகி வந்து கதாநாயகியை பார்க்குறதை விட்டுறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ கதாநாயகன் என்ன சொல்லுவாங்க, அப்போ என் குழந்தைய நான் உண்மையும் கொண்டாட முடியாது, எதுவுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த எமோஷனல் தான் நான் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அனுஷ்கா செட்டி உனக்கு நினப்பு இருந்தால் நீ கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட இருக்கிற என்னோட சின்ன விஷயம்னாலும் சரி அதை நான் தான் உனக்காக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகன் அந்த இடத்துல கையெழுத்து போடுவான். இதுக்கப்புறம் கதாநாயகனை வந்து டாக்டர் கூட்டும்போது டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில டிஸ்கிரிப்ஷன் கொடுப்பாரு. அதாவது விந்துகள் இருக்குது தெரியுமா, அதாவது ஸ்பெம்மோட டொனேஷன் அதிகமாக இருக்கணும், கவுண்ட் அதிகமாக இருந்தால் தான் குழந்தை ஹெல்த்தியாக பார்த்து பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகனுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆயிடுனா, கதாநாயகன் வந்து டெய்லி அந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுறதுக்கு தயாராகிடுவான். அவனும் ஒன்று விட்டாமல் எல்லாத்தையுமே தினமும் ராத்திரி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கதாநாயகன் சில டைம் வந்து நல்லா கலாச்சிட்டு இருப்பான். அதாவது என்னென்னா, ஹாஸ்பிட்டல் உள்ள காம புக் அந்த மாதிரி இருக்கிற புக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு கதாநாயகியை பார்ப்பான். பார்க்கும்போது கதாநாயகன் என்ன சொல்லுவான்னா, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன இப்படி தப்பாலாம் பார்க்காதுடா, நான்
எமோஷனல் கூட உன்னை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா, சரி ஓகே விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா டாக்டர் சொன்ன எல்லா டிஸ்கிரிப்ஷன் பண்ணுவான். டாக்டர் என்னென்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, கதாநாயகி வந்து குடிக்கக்கூடாது, சிகரெட் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் விந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கதாநாயகி வந்து சொல்லுவாங்க. கதாநாயகி இது எதுவுமே பண்ணக்கூடாதா, இது பண்ணல எதுக்கு டாக்டர், நான் இயற்கையாகவே பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதில் விருப்பம் இல்லையாப்பா அப்படின்னு சொல்லும்போது டக்குனு கதாநாயகியை பார்ப்பாங்க. கதாநாயகி என்ன சொல்லுவாங்கன்னா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சொன்னது மாதிரியே 3 மாதமாக கதாநாயகி எல்லாமே, அதாவது வெஜிடபிள் ஃப்ரூட்ஸு, காலையில் எழுந்திரிச்சு ரன்னிங் ஓடுறது, சிகரெட்டு, தண்ணி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த வேஸ்ட் பண்ணுறது, இந்த வேலை எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம கதாநாயகி வந்து பண்ணுறாரு. பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, கதாநாயகி வந்து அவன் ஃப்ரெண்டோட இருக்கும்போது அவன் என்ன சொல்லுவானா, அவன் எல்லாமே பண்ணுவான், நீ குடிக்க மாட்டியா அந்த குடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கதாநாயகி என்ன பண்ணிடுவானா ஃபுல் போதும் நின்று தான் ஃப்ரெண்டுக்கு சொன்னதுக்காக குடிச்சுவான். குடிச்சிட்டு நைட்டு ஃபுல்லாக படுத்து தூங்கிடுவான். இவன் படுத்து தூங்கினதுக்கப்புறம் காலையில் என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகி வந்து டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபோன் அடிப்பான். ஆனால் கதாநாயகி எடுக்க மாட்டான். ஆனால் அனுஷ்கா ஷெட்டி என்ன பண்ணுவாங்கன்னா கதாநாயகனோட வீட்டுக்கு வந்து தேடி வந்துடுவாங்க. வீட்டுக்கு தேடி வரும்போது கதாநாயகன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். என்ன நேற்று குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லும்போது அவன் ஏன் குடிக்கக்கூடாது கொஞ்சம் வந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். ஆமாம் நீங்கள் கேட்ட மாதிரியே நான் உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் தரணும், ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் உங்களுக்கு குழந்தை பெற்றுக்கணும், ஆனால் நான் உனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் சொல்கிற விதம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, உனக்கு நல்ல அப்பா அம்மா, அதாவது லவ் பண்ண அப்பா அம்மா நல்லா இருக்காங்க, அதனால நீ இந்த லவ் மேரேஜை ஏற்றுக்கிற. ஆனால் என்னோட லைஃப் நினச்சி பார்த்தா எனக்கு 6 வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து லவ் பண்ணிட்டு இருந்தாங்க 4 வருஷமாக. ஆனால் அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. நான் எங்கள் அம்மா கூட தான் வளர்ந்தேன். எங்கள் அம்மா ஒவ்வொரு நாளும் பட்ட கஷ்டத்தை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த காதல் நம்பிக்கை இல்லை, இனிமேல் நீ எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. இப்போ வந்து கதாநாயகனுக்கு அது ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா கதாநாயகிட்ட, அதாவது அனுஷ்கா சொல்லிட்டு டெய்லியும் போய் சாரி 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 அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதாநாயகி வந்து சமாதானப்படுத்திடுவாங்க. சமாதானத்தை படுத்திட்டு அவங்க சொன்ன மாதிரியே டாக்டர் என்னென்ன சொல்கிறாரோ அது மாதிரியே டிஸ்கஷனை இந்த வாட்டி கதாநாயகி வந்து ஒவ்வொரு நாளும் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி கடைசி கதாநாயகி கேட்ட மாதிரியே ஸ்பெம்மை வந்து கொடுத்துருவான். கொடுத்ததுக்கப்புறம் கதாநாயகி என்ன பண்ணுவான்னா இதுதான் நம்ம கடைசியாக பார்க்குறது என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகி வந்து பிரிஞ்சு போயிடுவான். இவன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு வந்து ஸ்டாண்டர்ட் காமெடியானா அப்போ தான் வளர்ந்து வந்துட்டு இருப்பான். அவன் வளர்ந்து வந்துட்டு இருக்கிறதா தான் கதாநாயகி என்ன பண்ணுவாங்கன்னா கதாநாயகனை பார்த்து இந்த விஷயத்தை, அதாவது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறதுக்காக போவாங்க. போகும்போது அவங்க ஃப்ரெண்டு இருக்கான் தெரியுமா, அவன் வந்து தடுத்துட்டு என்ன சொல்லுவான்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் சொன்னது எல்லாமே நல்ல விதமாக நடந்துருச்சு, ஆனால் எனக்காக நீங்கள் ஒரு விஷயம் பண்ண முடியுமா, என்ன நீங்கள் உங்கள் கார்ப்பரேட் தனத்தை இங்கே வந்து காட்டிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் லைஃப் இப்போ தான் ஒரு கரெக்டாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஊழியில் வந்து இதெல்லாம் பண்ணி சொன்னீங்கன்னு அவன் நீங்கள் விட்டு போனீங்க அப்படிங்கிற பிரிவிலேயே அவன் ஒரு மாதிரி நொந்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல அனுஷ்கா ஷெட்டியை தடுத்து அனுப்பிடுவாங்க. ஆனால் அனுஷ்கா ஷெட்டி என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட போய் சொல்லிட்டு என்ன நீ ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ணிடுறியா, நான் ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு யூகேக்கும் கிளம்பி போயிடுவாங்க. யூகேக்கு போய் தனியாக கிளம்பி போயிட்டு யூகேல நாசர் தானே இருப்பார், அவங்க பாட்டில் பிறந்து ஆடோன்னே அந்த விஷயம், அதாவது தனியாக எப்படி வாழணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி வாழும்போது அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கதாநாயகனை மிஸ் பண்ணிகிட்டே இருந்துகிட்டு இருப்பாங்க. இவங்க மிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்களோட சைடிஸ், அதாவது சாப்பாடு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே தப்பாயிடும். உடனே நாசர் வந்து அதை கூட்டு என்ன சொல்லுவான்னா நீ சரி பண்ணிக்கோமா, நீ ஒன்றே சரி பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் சாப்பாடு சரி பண்ணணும், இதுக்கு எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாசர் சொல்லிடுறாரு. இதுக்கப்புறம் கதாநாயகன் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவன் ஃபுல்லாக ஸ்டாண்டர்ட் காமெடியில் வந்து அவ்வளோ பெரிய ஆளாயிடுவான். ஆகும்போது அவனை பார்க்குறதுக்காக அவங்க அப்பா வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வருவார். வந்து என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா நான் நினச்சதை விட நீ ரொம்ப பெரிய ஆளாயிட்ட, உன்னோட ஆசைக்கு நீ போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கதாநாயகனுக்கு ஒரே ஒரு அட்வைஸ் மட்டும் அவன் அப்பா கொடுப்பாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உன் மூலமாக தான் அந்த பொண்ணு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்றேன்னா அவள் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணியிருக்கான், ஆனால் அந்த லவ் உனக்கு புரியலை, இப்போ நீ போய் அவளை தேடு, அப்போ தான் உண்மையான வாழ்க்கையை நீ வாழுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கதாநாயகன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அதாவது அவங்க யூகேல எங்கே இருக்காங்கன்னு போய் தேடுவான். ஆனால் யூகேல கதாநாயகன் எங்கே இருக்காங்கிற விஷயம் தெரியாது. அவன் ஏன்னா ஊரை விட்டு அந்த இடத்துல வந்து காலி பண்ணிட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், ஊர் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டப் காமெடி பண்ணி கதாநாயகி எங்கே இருக்கிறா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கண்டுபிடிச்சிடுவான். கண்டுபிடிச்சப்பறம் கதாநாயகிக்கு வந்து அன்றைக்கி டெலிவரி இருக்கும். டெலிவரிக்கு வந்து கதாநாயகி ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஓடி போய் கதாநாயகி வந்து பார்த்து கதாநாயகிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஒன்று சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சேர்ந்து கதாநாயகி கூட வந்து அழகான ஒரு குழந்தையை வந்து பெற்றுக்கிடுவார். பெற்றுக்கிட்டு இந்த இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து ஒரு ஸ்டேஜில் வச்சு மறுபடியும் ஸ்டாண்டப் காமெடியாக சொல்லிட்டு இருப்பாரு. இதை தூரத்தில் வந்து நம்ம அனுஷ்கா ஷெட்டி வந்து பார்த்துட்டு சிரித்து சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. அப்போ கடைசி அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு டைம் முடிஞ்சிச்சு, இப்போ நான் என் குழந்தைக்கு போய் பேம்பர்ஸ் மாட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த படத்தை வந்து அழகாக முடிப்பாங்க. இந்த படத்தோட கதை கான்செப்ட் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் லவ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத இந்த படம் வந்து அவ்வளவு அழகாக தடுத்துருவாமல் காட்டியிருக்கோம். இந்த டைமில் வந்து ஒவ்வொரு பெண்ணும் தனியாக வாழ்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாழ்க்கை எவ்வளோ கொடுமையானது அப்படிங்கிறதையும் காட்டியிருக்கோம். இது செம்ம அழகான ஒரு லவ் ஸ்டோரிங்க. லவ் ஸ்டோரின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு காமெடி கலந்த படம். அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து லவ் டுடேன்னு ஒரு படம் வந்து இறங்கி ஹிட் ஆச்சு தெரியுமா, அதே மாதிரி ஒரு கதை உள்ள அழகான கதை உள்ள படம் தாங்க இந்த படம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்களேன், நீங்கள் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒருவேளை நான் சொன்ன விஷயங்கள் பிடிக்கலனாலும் சரி புரியலனாலும் சரி நீங்கள் நம்ம சேனல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த விஷயங்களெல்லாம் மாற்றிக்கிறேன். தேங்க்யூ மை ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.